தொடர்ந்து அவமானப்படுத்திய பாஜக மனம் நொந்து போய் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் பெரும் பரபரப்பு. அதாவது தமிழ்நாடு அரசியலில் ஏகப்பட்ட மோதல்கள், வாதங்கள், ஃபோன் கால்கள், பேட்டிகள், கண்டனங்கள் என அடுத்தடுத்து வெளியாகி வருகிறது. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லியில் ராகுல் காந்தியை சந்திக்க நேற்று அவசரமாக சென்றார். விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் மீதான புகார் குறித்து ஆலோசனை நடத்தவே காங்கிரஸ் தலைமை தன்னை பெங்களூரு அழைத்துள்ளது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்து இருந்தார். மாணிக்கம் தாகூர் மீது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கொடுத்த புகார் கடிதத்தை கொண்டு செல்வதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்து இருந்தார். இதனால் மாணிக்கம் தாகூர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. அதற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்த இவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களை விட மாணிக்கம் தாகூர் என்ன பெரிய ஆளா? அறைக்குள் பேச வேண்டியதை பொதுவெளியில் பேசினால் எப்படி அனுமதிக்க முடியும்? எனவே மாணிக்கம் தாகூர் மீதான புகார் குறித்து ஆலோசிக்கவே பெங்களூர் செல்கிறேன் என்றும் செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என காங்கிரஸ் தலைமை கூறியிருக்கிறது. அகில இந்திய தலைவர்களை விட மாணிக்கம் தாகூர் என்ன பெரிய ஆளா என்று செல்வ பெருந்தகை கடுமையாக எச்சரித்திருக்கிறார். மேலும் மதுரை காங்கிரஸ் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து தனக்கு தெரியாது என்றும் இத்தனை காலம் பேசாமல் இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் சர்ச்சை கருத்தை பேசுவது ஏன் என்றும் கூட்டணி பற்றி யாரும் பொது வெளியில் பேசக்கூடாது என மாணிக்கம் தாகூருக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், பாவம் விஜய் அனுபவமே இல்லாதவர், முதலில் வீட்டில் இருந்து வெளியே வர வேண்டும், திரிசாவிடமிருந்தும் வெளியே வர வேண்டும், வெளியில் வந்தால்தான் எல்லாமே நடத்த முடியும், குடும்பங்களுடன் நல்லுறவை வைக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்தால் தாவேகாவினர் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. நயினார் நாகேந்திரனுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனத்தை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரனிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறாரே என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை என்று கூறியிருந்தார். இதற்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வெளியில் விவாதிப்பது சரியல்ல. நடிகை திரிசா தரப்பு வழக்கறிஞர் இப்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயுடன் நடிகை திரிசாவை தொடர்பு படுத்தி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் சர்ச்சை பேச்சுக்கு நடிகை திரிசாவும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக திரிசாவின் வழக்கறிஞர் தெரிவித்து இருக்கிறார். மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள் பலரின் சொத்து விவரங்களை கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்டார். அதில் திமுக பொருளாளரும் எம்பியுமான டிஆர் பாலு மற்றும் அவரது மகனும் அமைச்சருமான டிஆர்பி ராஜா மற்றும் அவரின் குடும்பத்தாருக்கு 21 நிறுவனங்கள் சொந்தமாக உள்ளதாக தெரிவித்திருந்தார். இதற்கு எதிராக டிஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு நேற்று விசாரிக்கப்பட்டது. இதில் மத்திய அமைச்சராக இருந்தபோது 10 அல்ல 2 கப்பல்கள் தான் வாங்கினேன் என அண்ணாமலை மீது தொடர்ந்த அவதூறு வழக்கில் டிஆர் பாலு வாதம் வைத்தார். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் திமுக எம்பி டிஆர் பாலு குறுக்கு விசாரணைக்கு ஆஜராகி தனது தரப்பு கருத்துக்களை முன்வைத்து இருக்கிறார். நான் மட்டுமே கப்பல் வாங்கியதாக சொல்வதில் உண்மை இல்லை. உள்நோக்கத்துடன் விஷயமே தெரியாமல் அறவேக்காட்டுத்தனமாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார் என்று அண்ணாமலை குறித்து வாதம் வைத்திருக்கிறார் டிஆர் பாலு. அது மட்டுமில்லாமல் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினர் ஒருவரிடமிருந்து கசிந்த மின்னஞ்சல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலரின் உணர்வுகளை
பிரதிபலிக்கும் வகையில் டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள இமெயில் கடிதத்தில் வெறும் இடப்பங்கீடு மட்டும் போதாது என்றும் அதிகார பங்கீடு வேண்டும் எனவும் அதிரடி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன. ராகுல் காந்தியின் சமூக நீதி மற்றும் ஒருமைப்பாடு என்ற சித்தாந்தத்தை தமிழகத்தில் வலுப்படுத்த காங்கிரஸ் கட்சி வெறும் ஜூனியர் பார்ட்னராக மட்டும் நீடிக்கக்கூடாது என்பதே இந்த கடிதத்தின் சாராம்சமாகும். தமிழக காங்கிரஸ் மேலிடத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள் இவைகள்தான். முதலில் ஆட்சியில் பங்கு உறுதி செய்யப்பட வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமையும் அரசாங்கத்தில் காங்கிரசிற்கு அதிக பங்கு இருக்க வேண்டும். இது வெறும் வாய்மொழி வாக்குறுதியாக இல்லாமல் முறைப்படியான ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக, அந்த மெயிலில் கூறப்பட்டிருப்பது அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகள் தேவை என்றும் கட்சியின் தற்போதைய பலத்தை பிரதிபலிக்கும் வகையில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும். இதன் மூலம் சட்டமன்றத்தில் காங்கிரசின் பலத்தை கணிசமாக உயர்த்த வேண்டும் என்றும், அதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக உள்ளாட்சி மற்றும் வாரியங்களில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றும், உள்ளாட்சி தேர்தல்கள், நகராட்சி தலைமை பதவிகள், அரசு வாரியங்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களில் காங்கிரசுக்கு நியாயமான இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும், இறுதியாக உள்ளாட்சி தேர்தலில் நிலையான சதவீதம் தேவை என்றும், அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றும், உள்ளாட்சி தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சதவீத இடங்களை முன்கூட்டியே உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகள் காங்கிரஸ் மேலிடத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாக அந்த மெயிலில் இருந்துள்ளது. மேலும் தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை மற்றும் விஜய் முன்வைக்கும் அதிகார பகிர்வு என்ற முழக்கம் காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 58 ஆண்டுகளாக தமிழகத்தில் அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸ் தற்போது ஆட்சியில் பங்கு கேட்பது திமுகவுக்கு புதிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. இருப்பினும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கூட்டணி ஆட்சி தத்துவம் தமிழ்நாட்டிற்கு பொருந்தாது என திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். அதே சமயம் ராகுல் காந்தி எனது சகோதரர் அப்படி என்றும் அவர் கூறியிருந்தார். இதனால் காங்கிரஸ் மேலிடம் நல்ல முடிவை எடுக்கும் என தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் நம்பிக்கையோடு இருந்து வருகின்றனர். இப்படியாக தமிழக அரசியலில் அடுத்தடுத்து பல அரசியல் நிகழ்வுகள் சூடு பறக்க நடந்து கொண்டிருக்கும் நிலையில் திடீரென தற்போது மற்றொரு முக்கிய சம்பவமாக அண்ணாமலை அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வருவதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. ஏற்கனவே அண்ணாமலையை தேர்தல் குழுவிலிருந்து பாஜக நீக்கி இருந்தது. அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் வானதி சீனிவாசன் நிற்கக்கூடாது என்றும், வானதி சீனிவாசனுக்கு வேறொரு தொகுதியை கொடுப்பதற்கு பாஜக முடிவெடுத்து இருக்கிறது என்றும் கூறப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த இரண்டு விஷயங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கும் அண்ணாமலை அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் தற்போது திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக மாறியிருக்கிறது. அதனாலேயே வானதி சீனிவாசன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வருவதாகவும், இந்த சந்திப்பின் முடிவில் அண்ணாமலை அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் திமுகவில் இணைவதற்கான, அதாவது திமுக கூட்டணியில் இணைவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தற்போதைய தமிழக அரசியல் பற்றியும் குறிப்பாக அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் திமுக கூட்டணியில் இணைந்தால் அது திமுக கூட்டணிக்கு பலமா பலவீனமா என்பது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.